ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். கிறிஸ்மஸ் அப்படின்னோடனே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது கேக் தாங்க. கிறிஸ்து பிறந்த நாள் தான் நம்ம கிறிஸ்மஸ்னு செலிப்ரேஷன் பண்ணுறோம். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். ஆனால் உண்மையிலேயே கிறிஸ்து பிறந்த வருடம் யாருக்கும் தெரியலை. அதுதான் வரலாற்றுப்படி உண்மை. ஒரு யூக அடிப்படையில் தான் கிறிஸ்மஸை டிசம்பர் 25 அன்னைக்கு செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. முதல்ல 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்த மேற்கத்தியர்கள் தான் கிறிஸ்மஸை செலிப்ரேஷன் பண்ணாங்களாம். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைந்து மரம் வைக்கும் பழக்கம், கிஃப்ட் கொடுக்கறது, கார்ட்ஸ் அனுப்புறது, இதெல்லாம் பழக்கத்தில் வந்துச்சான். 1836 அலபாமா அப்படின்ற இடத்துல தான் முதல்ல கிறிஸ்மஸை அரசு விடுமுறையாக அறிவித்தாங்களாம். அதுக்கப்புறம் நிறைய பழக்கங்கள்லாம் வந்துச்சான் எல்லா கண்ட்ரீஸ்லேயும். மொத்தத்தில் கிறிஸ்மஸ் அப்படிங்கிறது நல்லது ஓங்கவும் தீமைகள் அழியவும் இறைவன் பிறப்பெடுத்து வந்தார் அப்படின்றது நமக்கு தெரியுது இல்லையா? பைபிளில் சில வாசகங்கள்லாம் ரொம்பவே அற்புதமானதுங்க. கடவுளுக்கு பயப்படுபவன் யாராக இருந்தாலும் அவன் மற்றவங்களுக்கு தீமை செய்ய மாட்டான். அதுக்கப்புறம் கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். அதுக்கப்புறம் தேவனுடைய தாமதம் தர மறுப்பதற்கு அல்ல, தரமானதை கொடுப்பதற்கே. இந்த வாசகங்கள்லாம் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்களேன். காலையில் எழுந்தவுடன் கடவுளுக்கு நன்றி சொல்லி எழுந்திருக்க வேண்டுமா. இதெல்லாம் நம்ம ப்ராக்டிக்கலாக தினம் ஃபாலோ பண்ணுறதுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு வாசகங்கள். இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் இல்லையா? கிறிஸ்மஸ் பண்டிகையின் மூலம் நம்ம நல்ல நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாங்க. எப்படி தான் இருந்தாலுமே நம்ம வாழ்நாள் கொஞ்ச நாள் தான். அந்த கொஞ்ச நாளில் பிறருக்கு தீமை செய்யாமல் நல்லதையே செஞ்சு சண்டை சச்சரவு இல்லாமல் வாழ்நாளில் இருந்துட்டு போகலாம் இல்லையா? இதுதான் பைபிளில் இயேசுதேவன் சொல்கிறதும் கீதையில் வாசுதேவன் சொல்கிறதும் எல்லாம் இது தான். ஆனால் அதை நம்ம ஃபாலோ பண்ணணும் இல்லையா? அது நம்ம கையில் தான் இருக்குது. இறைவன் சொல்லிட்டு போயிட்டார், ஒரு கண்ணத்தை அறைந்தால் மறுக்கண்ணத்தை திருப்பி காட்டன். நம்ம மறுக்கண்ணத்தை காமிக்க வேண்டாம். குறைந்தபட்சம் யாரோடையாவது சண்டை போடாமல் தீமையான வார்த்தைகளை பேசாமல் இருக்கலாம் இல்லையா? இன்னொருத்தவங்களுக்கு உபகாரம் செய்யாட்டியும் பரவாயில்ல, உபத்திரவம் செய்யாமல் இருக்கலாம் இல்லையா? எல்லா திருமுறைகள், வேத மந்திரங்கள் எல்லாமே இதைத்தானே நமக்கு சொல்லி கொடுக்குது. நிறைய ஃபாலோ பண்ணலைனாலும் சின்ன சின்னதுக்குள்ள ஃபாலோ பண்ணினா உலக அமைதி தானாகவே வருங்க. யார் அமைதியை நிலைநாட்டுறதுக்கு வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். நம்மளோட இதில் ஃபாலோ பண்ணாவே தாராளமாக போதும் இல்லையா? அதனால் இந்த கிறிஸ்மஸ்லேருந்தாவது பிறரோட மகிழ்ச்சியாக சண்டை சச்சரவுகள் இல்லாமல் நல்லபடியாக இருக்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய். அன்புடன் சாய்.